என்னுடைய முதல் காதல் வேற. ஆனா, இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆள் வேற. லக்ஷ்மி மேனன் அவங்கள பத்தி நெறைய விஷயங்கள் ஓப்பனாவே பேசியிருக்காங்க. தமிழ் சினிமாவுல சுந்தரபாண்டியன் படத்தின் மூலமா அறிமுகமாகி, கும்கி படத்தின் மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த நடிகை லக்ஷ்மி மேனன். அதுக்கப்புறமா குட்டிப்புலி, பாண்டிய நாடு, மஞ்சப்பை, ஜிகர்தண்டா, நான் சிகப்பு மனிதன், கொம்பன், வேதாளம் அப்படின்னு நெறைய படங்கள்ல நடிச்சு ரொம்பவே பிஸியான ஆக்ட்ரஸா இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆரம்ப காலகட்டத்த போல நெறைய பட வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கல. அதனால கொஞ்சம் வருஷம் சினிமாவை விட்டு விலகி அவங்களோட படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சந்திரமுகி 2 திரைப்படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க லக்ஷ்மி மேனன். சந்திரமுகி 2 திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் வெற்றி பெறல. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தை கழுவி ஊத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அந்த படத்துக்கு அப்புறமா நடிகை லக்ஷ்மி மேனனுக்கு தமிழ் சினிமால நடிக்கிறதுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்திருக்கு. அவங்களும் கால் ஷீட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு இடையில சமீபத்துல அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதுல நடிகை லக்ஷ்மி மேனன் அவங்களோட பள்ளி பருவ காதல் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தங்கள லவ் பண்ணேன். அவங்களுமே என்ன லவ் பண்ணாங்க. நாங்க ஸ்கூல் படிக்கும்போதே ஒரு நல்ல கப்பிள்ஸா தான் இருந்தோம். ஆனா வெளிய போறது, அதிகமா பேசிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்கூல்ல மட்டும் தான் எங்களால மீட் பண்ணிக்க முடியும். மத்தபடி நாங்க வெளிய போறதெல்லாம் கிடையாது. ஏன்னா 2 பேருமே படிப்புல தான் அதிகமா கவனம் செலுத்திட்டு வந்தோம். எப்பவாச்சும் நேரம் கிடைச்சா மட்டும் தான் வீட்டுக்கு தெரியாம என்னால உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும். மத்தபடி நாங்க அதிகமா வெளியலாம் பேசிக்கிட்டதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமாவும் இந்த லவ் கண்டிப்பா கன்டின்யூ ஆகும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அது இருந்த இடம் தெரியாமலே போயிடுச்சு. 2 பேருமே அத பத்தி அதிகமா யோசிக்கவே இல்ல. நானும் படம் நடிக்க வந்துட்டேன். அவரும் அவரோட கெரியர பார்த்துக்கிட்டு இன்னொரு சைடுக்கு போயிட்டாரு. 2 பேரோட லவ் 2 பேர்கிட்டயும் சொல்லாம அப்படியே காணாம போயிடுச்சு. ஆனா ரீசென்ட்டா அவர பார்த்து நான் பேசினேன். அப்பதான் தெரிஞ்சுச்சு அவருக்கு கல்யாணமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. முன்னாடிலாம் நடிகை லட்சுமி மேனன இன்டர்வியூலலாம் உங்களால பார்க்க முடியாது. பட் சந்திரமுகி 2 இறங்குனதுக்கு அப்புறமா தான் அவங்க இன்டர்வியூவே முதலா குடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூல அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சினிமாக்கு வந்ததுக்கு காரணமே டான்ஸ் தான். ஒரு வாட்டி கிட்டத்தட்ட 1 மணி நேர டான்ஸ் புரோகிராம் நான் ஒண்ணு பண்ணேன். அத ஒரு சேனல்ல டெலிகாஸ்டும் பண்ணாங்க. அத பார்த்துட்டு தான் மலையாள இயக்குனரான வினயன் அங்கிள் என்ன முதலா படத்துக்கு கூப்பிட்டாரு. பட் அந்த படத்துல எனக்கு ஹீரோயினா பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஹீரோயினோட தங்கச்சியா நான் பண்ணேன். அந்த படத்தோட பெயர் ரகுவின்டே சொந்தம் ரசியா. அந்த படத்துல உள்ள சீன்ஸ் எல்லாத்தையும் இயக்குனர் பிரபு சாலமன் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவர் என்ன கூப்பிட்டு கும்கி படத்துல ஹீரோயினா நடிக்க சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு லட்சுமி மேனன் சொல்லியிருந்தாங்க. லட்சுமி மேனனை பொறுத்த வரைக்கும் கும்கி படம் நடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த டைம்ல வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். இருந்தாலும் அவங்க பாக்குறதுக்கு ஒரு 24, 25 வயசு பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. அதனாலேயே நிறைய பட வாய்ப்புகள் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அவங்க மொத்தமா ஸ்கூலை டிராப் பண்ணிட்டு தான் பிஸியா எல்லா படங்களையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு லட்சுமி மேனனுக்கு தெரியும். ஆனா தமிழ் சினிமாவுல ஹீரோயினா ஒரு வாய்ப்பை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதை கரெக்டா பிடிச்சி வச்சிருந்தாங்க. பட் நிறைய மொக்க படங்கள் கொடுத்ததுனால அப்படியே சினிமாவை விட்டும் போயிட்டாங்க. நடிகை லட்சுமி மேனனுக்கு டான்ஸ் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்களோட அப்பா அம்மா யார் தெரியுமா? துபாய் கலைஞரான ராமகிருஷ்ணன் மற்றும் டான்ஸ் டீச்சரான உஷா 2 பேருக்கும் பிறந்த மகள் தான் இந்த லட்சுமி மேனன். இதனால தான் 2011ஆம் ஆண்டு தொலைக்காட்சியில ஒளிபரப்பான அவரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியில ஈஸியா இவங்களுக்கு பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிச்சு. அதே மாதிரி இவங்க சூப்பரா பெர்ஃபார்மும் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து 1 மணி நேரம் டான்ஸ் ஆடுறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. லட்சுமி மேனன் பாண்டிய நாடு படம் நடிச்சது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுல தான் நடிகர் விஷாலும் லட்சுமி மேனனும் லவ் பண்றாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளிவந்துச்சு. ஆனா சில மாசங்கள்லயே அதுக்கு விஷால் மொத்தமா முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல 2014ஆம் ஆண்டு வெளியான நான் சிகப்பு மனிதன் படத்துல நடிகர் விஷாலுக்கும் இவங்களுக்கும் லிப்லாக்ஸ்லாம் இருக்கும். இதனாலேயே இவங்க 2 பேரும் கண்டிப்பா லவ் தான்ப்பா பண்றாங்க அப்படின்னு பெரிய அளவுல தகவல்கள் வெளியாச்சு. பட் விஷால் அதுக்கு மொத்தமா முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிட்டாரு. இந்த நிலையில இப்போ மறுபடியும் லட்சுமி மேனனோட திருமணம் குறித்து தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது நடிகை லட்சுமி மேனன் ரீசெண்டா டைவர்ஸ் ஆன ஒரு தொழிலதிபரை 2வதா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். இந்த தகவல் தான் இப்போ லட்சுமி மேனனை பத்தி தீவிரமா பரவிட்டு இருக்கு. லட்சுமி மேனன் ஆல்ரெடி ஒரு சின்ன பொண்ணு. ஆல்ரெடி டைவர்ஸ் ஆன ஒருத்தரை கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.